வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 3வது வீடியோ பார்ட் 3. மக்காச்சோளம் போட்டு இதோட 12 நாள் ஆகுது. களைக்கொல்லி மேலாண்மை நாங்கள் இன்றைக்கி எப்படி களைக்கொல்லி அடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நைட் ஓரளவுக்கு மழை பெஞ்சிருந்தது. இந்த களைக்கொல்லி அடிக்கும்போது காடு ஈரமாக இருக்கணும், அப்போ தான் இது சோதிக்கும். இந்த களைக்கொல்லி அடிக்கிறதுனால என்னென்னா மக்காச்சோளம் மட்டும் தான் இருக்கும், களைகள் களை எடுக்கப்படும். அதனால் அண்ணா பக்கத்தூர்லேருந்து வர வச்சுருந்தோம். 13 டேங்க் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் எங்கள் வீட்லேயும் காலையில் நேரமாக ஒரு 8:30 மணிக்கு எல்லாம் காட்டுக்கு வந்துட்டோம். 2 குடம் தூக்கிக்கிட்டு மெல்ல பிடிச்சிட்டு வந்து அந்த பவர் ஸ்ப்ரே மிஷினில் மெல்ல அந்த கலக்கி வச்சுருந்த மருந்தும் இந்த ஒரு குடம் தண்ணியை நம்ம ஊற்றணும். அப்புறம் அண்ணன் மெல்ல ஸ்டூலில் இருக்க அந்த பவர் ஸ்ப்ரேயர் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே இறங்கிடுவார். ஒரு வாட்டி ஒரு லைனில் போயிட்டால் மறுபடியும் அந்த லைனில் வரக்கூடாது. ஏன்னா அப்படி லைனில் திருப்பி வந்தோம்னா இந்த மக்காச்சோளமும் அப்படி கருகிரும். அதனால் ஜாக்கிரதையாக இந்த களை மேலாண்மை தெளிவாக நம்ம கையாளணும். இந்த களை ஸ்ப்ரேயாக கூட அடிச்சிடலாம். இந்த தண்ணி கொண்டு ஊற்றுறது தான் பெரிய கஷ்டமே இருக்கிறதுலே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன கலந்து அடிச்சோன்னு இதில் பாருங்கள், போட்டுக்கோங்க. எனக்கும் தெரியாது, கார்பரேட் கம்பெனிக்காரன் அதை டப்பாலையும் கவர்லையும் தருவாங்க. நாங்களும் கவடி எடுத்து போய் அதை வாங்கிட்டு எல்லாம் அடித்து விட்றது தான். இந்த மக்காச்சோளம் விதையில் மெயினாக என்னென்னா 15 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் படைப்புழுன்னு ஒன்று உருவாகும். அது விதை வாங்குறப்பயே இருக்குதா இல்லை தானாகவே வருமானு தெரியல. அடுத்து பிரச்சனைன்னு பார்த்தா அதான் சமாளிக்க போகிறோம். அதுக்கும் மருந்து வாங்கி அடிக்கணும். அது பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் கழித்து அதுக்கும் ஸ்ப்ரே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டேங்க் அடிக்கிறப்போ ஒரு கல் எடுத்து பேக்கெட்டில் போட்டுப்பேன். கடைசியாக முடிஞ்ச அப்புறம் எத்தனை டேங்க் அடிச்சோன்னு கணக்கு பார்த்து அந்த டேங்க்கு எங்கள் ஊரில் ஒரு டேங்க் அடிக்கிறதுக்கு 60 ரூபா கேட்குறாரு அண்ணன் பவர் ஸ்ப்ரேயரில். உங்கள் ஊரில் எவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.